ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். இச்சடங்கு நடக்கும் பொழுது மணப்பெண்ணின் கையில் மருதாணி அழிவது கெட்ட சகுனமாகும். பரவாயில்லை மகாமங்கா, நாம் மீண்டும் சடங்கை ஆரம்பிப்போம். கொண்டு வந்திருக்கும் சீரை இப்போது அனைவரும் வழங்கலாம். பேகம் ஜோதா, நீங்கள் நம்முடைய மணப்பெண்ணிற்காக பரிசுகள் எதுவும் தரமாட்டீர்களா? எடுத்து வந்திருக்கிறேன் மகாமங்கா அவர்களே. கண்ணன் என் இஷ்ட தெய்வம், என்னுடைய கடவுள், என் கணவரை எப்பொழுதும் பாதுகாப்பவர். இன்று இந்த நேரத்தில் மணமகனையும் மணமகளையும் இவர் காத்தருள்வார். நான் கிருஷ்ணர் ஓவியத்தை பரிசாக அளிக்க விரும்புகிறேன். ஈஸ்வரன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். அந்த கண்ணன் தீய சக்தியை அழிப்பதுதான் இந்த ஓவியத்தின் சாரம்சம். காளிங்கராயன் என்ற கொடுமையான விஷப்பாம்பு ஒன்று இருந்தது. அதன் மூலம் யமுனா நதி முழுவதும் விஷமாக மாறிவிட்டது. அந்த நீரை பருகிய மனிதர்களும் கால்நடைகளும் மரணமடைந்தன. அந்த நேரத்தில் பாலகோபாலன் விளையாட்டாக அந்த கொடிய விஷமுள்ள பாம்பின் கொட்டத்தை அடக்கினார். இவ்வாறு தன்னுடைய பக்தர்களை அவர் காப்பாற்றினார். இதைவிட ஒரு நல்ல பரிசை தங்களுக்கு எப்பொழுதும் தர முடியாது என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் கூறியதன் பொருள் எனக்கு விளங்கியது ஜோதா பேகம். இந்த ஓவியம் இங்கு இருந்தாலும் ஷெஹன்ஷாவை தங்களால் காப்பாற்ற முடியாது. எவ்வாறு கிருஷ்ணர் காளிங்கராயனிடமிருந்து உலகத்தை காப்பாற்றினாரோ அவ்வாறே பகவான் உன்னுடைய விஷத்திலிருந்து ஷெஹன்ஷாவை காப்பாற்றுவார். இன்னும் நீண்ட இரவு உள்ளது. உங்கள் அனைவரின் பொழுதுபோக்கிற்காக கிளி ஜோசியரை அழைத்திருக்கிறேன். நாளை நடக்கப் போவதை அவரது பச்சை கிளி கூறும். ஷெஹன்ஷாவிற்கு வரவிருக்கும் புதிய பேகத்தின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று இந்த கிளி கூறப் போகிறது. முதலில் ருக்கையாவின் எதிர்காலத்தை கேட்போம். கூறு என் கிளியே, ருக்கியா பேகத்தின் அதிர்ஷ்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது?
வாழ்த்துக்கள் ருக்கையா பேகம். இதில் எழுதியிருப்பது என்னவென்றால் நீங்கள் உங்கள் கணவருடன் அதிக நாட்கள் இருப்பீர்கள் என்று. இப்போது சலீமாவை பற்றி கேட்போம். முகலாய ராஜ்யத்தில் மிகவும் விரும்பப்படும் பேகமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. வர இருக்கும் புது மருமகளின் அதிர்ஷ்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கூறுங்களேன். கூறு என் கிளியே, சேன்ஷாவிற்கு வரவேற்கும் புது பேகத்தின் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது? யா அல்லாஹ், என்ன எழுதியுள்ளதென்றால் இவர் குறைந்த நாட்களுக்கு மட்டும்தான் சேன்ஷாவுடன் இருப்பார் என்று. கிளி மிகவும் சரியாக கூறுகின்றது. ஷெஹன்ஷாவின் கதையை தான் நான் முடிக்கப் போகிறேனே. இந்த கிளி சரியாகத்தான் கூறுகிறது. ஷெஹன்ஷாவின் முக்கிய பேகமான ருக்கையா அவருடன் அதிக காலம் கழிக்கும் பொழுது மற்ற சிறு பேகங்கள் அவருடன் குறைந்த நேரம்தான் கழிப்பார்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன் என்றால், பேகம் ஜோதாவின் அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது? மகா மந்திரியாரே, இப்போதே கூறுகிறேன். நீங்கள் சேன்ஷாவிற்கு கவசமாக இருந்து அனைத்து சங்கடத்திலிருந்தும் சேன்ஷாவை காப்பீர்கள் என்று உங்கள் அதிர்ஷ்டத்தில் எழுதியுள்ளது. கெட்ட நேரத்திலிருந்து தாங்கள் அவரை காப்பாற்றலாம் ஜோதா. ஆனால் என்னுடைய கொடிய நஞ்சிலிருந்து காப்பாற்ற முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய விஷத்திலிருந்து ஷெஹன்ஷாவை காப்பாற்றியே தீருவேன் பெனசர். அதற்காக என்ன செய்ய நேர்ந்தாலும் பரவாயில்லை. தண்ணீர் தண்ணீர். நீ அனுப்பிய ஆள் யார் என்று கூறும் வரை உனக்கு தண்ணி கிடைக்கப் போவதே இல்லை. அதோடு சாட்டை அடி மட்டும்தான் கிடைக்கும். உணவும் தண்ணீரும் உனக்கு வழங்கக்கூடாது என்று ஷெஹன்ஷாவின் உத்தரவு. நீ வாயை திறக்காத வரையில் உனக்கு எதுவும் கிடைக்காது. தோலை உரியுங்கள். மரணம் வேண்டும் என்று அவன் கதறி துடிக்க வேண்டும். தண்ணீர் 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 தண்ணீர். சலாம் அலைக்கும் தாயே. நன்றாக இரு ஜலால். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றும் யோசிக்கவில்லை தாயே. நீ உன் தாயிடமே பொய்யுரைக்கிறாயா? கூறு, என்ன யோசித்துக் கொண்டிருந்தாய்? நான் யோசிப்பது என்னவென்றால் தாயே, நான் இந்த ராஜ்யத்தை ஒரு ஷெஹன்ஷாவாக ஆளுகிறேன். கோடிக்கணக்கான மக்கள் என்னுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வதை நான் சுயமாக பார்த்திருக்கின்றேன். ஒரு புறம் அவர்கள் என்னுடைய நன்மைக்காக இவ்வாறு பிரார்த்தனை செய்வதை பார்த்தால்
என் மீது அவர்கள் வைத்திருக்கும் மரியாதையையும் நம்பிக்கையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அந்தப்புறத்திற்கு செல்லும் போது அங்கே இருப்பவர்களும் பேகங்களும் தாசிகளும் என் பார்வை படாதா என்று ஏங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன் தாயே. இவ்வளவு இருந்தும் இன்னமும் என் மனதில் ஒரு ஏக்கம், ஒரு துக்கம், ஒரு தனிமையை நான் உணர்கின்றேன், ஒரு பெருமையை நான் உணர்கின்றேன். ஏனென்றால் நீ தனியாகத்தான் இருக்கிறாய் ஜலா. அரியணையில் அமர்பவர்கள் அனைவருக்கும் மேலாக இருப்பார்கள், அனைவரையும் விட்டு தள்ளியே இருப்பார்கள். உன்னுடைய முக்கியத்துவம் இருக்கிறதே, அதனுடைய சாபம் என்ன தெரியுமா? நீ யாரையும் எளிதாக எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ப முடியாது. உனது பாதுகாப்புக்காக எந்த நேரத்திலும் உன்னால் நிம்மதியாக உறங்க இயலாது ஜலால். உன் மனதில் இருப்பதை யாரிடமும் பேச முடியாது. உனக்கென்று யாரும் இல்லை ஜலால். அதனால்தான் அவ்வாறு உணர்கிறாய். தாங்கள் இருக்கிறீர்களே தாயே. நிச்சயமாக இருக்கின்றேன். ஆனால் எதுவரை ஜலால்? நான் எப்பொழுதும் உன்னோடு நிரந்தரமாக இருக்க முடியாதல்லவா? நாளை உனக்கு ஒரு புது பேகம் வரப்போகிறாள். நான் குதாவிடம் என்ன வேண்டுகிறேன் என்றால், தன் கணவனை பற்றி மட்டுமே வருத்தப்படும் ஒரு வாழ்க்கை துணை உனக்கு அமைய வேண்டும். ஷெஹன்ஷாவாக மட்டுமல்லாமல் இதயபூர்வமாக தன் கணவனாக நேசிக்கும் ஒரு பேகம் உனக்கு அமைய வேண்டும். அவள் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு இந்துஸ்தானின் பாட்ஷாவுக்காக வருத்தப்படக்கூடாது. தன் கணவனை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஷெஹன்ஷாவிற்காக அவள் என்றும் வாழக்கூடாது. ஆனால் தாயே, எனக்கு தான் இதயம் என்பதே இல்லையே. அதனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை தாயே. அதனால் தான் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் இதயத்தை தொடுபவரை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் தான் நீ இவ்வாறு வருத்தத்தில் இருக்கிறாய் ஜலால். அல்லது இன்னும் அவரை நீ அடையாளம் காணவில்லை. அவள் உன் இதயத்தை தேடி கண்டுபிடித்து தருவாள். எப்பொழுது நீ அவளை கண்டுபிடித்து அவளோடு வாழ்கிறாயோ அப்பொழுது அனைவருக்கும் முன்பாக அவள் உனக்கு துணையாக நிற்பாள். அந்த நாள் வரும்போது உன்னுடைய இந்த தனிமையும் வெறுமையும் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்வாய் ஜலால். ஈஸ்வரா, இப்பொழுது எனக்கு நேரமில்லாமல் போய்விட்டது. நாளை பெனிசர் ஷெஹன்ஷாவை மணமுடித்து விடுவாள். அதன் பிறகு என்னால் அவளை தடுக்க முடியாது. நீதான் ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு மார்க்கத்தை காட்டு. அன்று தனிமையில் வாடினாலும் ஒரு விசித்திர உணர்வு ஏற்பட்டது. அது என்ன ஷெஹன்ஷா? நீங்கள் உங்களுடைய இடத்தில் இருந்தீர்கள், நான் என்னுடைய இடத்தில் இருந்தேன். இதயங்கள் ஒன்றாக கலக்கவில்லையானால் எண்ணங்கள் மட்டும் ஒன்றோடு ஒன்று கலந்த வண்ணம் இருந்தது. அப்போது நான் தங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஏன் அமைதியற்ற நிலையில் இருந்தேன் என்று அப்போது யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நம் இருவரின் பார்வைகள் வானத்தை நோக்கி இருந்தது. நம்முடைய மூதாதையர்கள் நட்சத்திரங்களாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் நிழலில் நாம் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருப்பதில்லை. ஆனால் நம் மூதாதையர்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள். அனைத்துமே மாறப்போகின்றது. சரித்திர ஏடுகளில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட போகும் சமயம் அது. அன்று இரவு முதல் முறையாக நான் என்னை சுற்றி தனிமையை உணர்ந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மிக நீண்ட இரவாகும். பெரும் புயலுக்கு முன்பு வரும் இரவு. அனைத்தையுமே மாற்ற இருக்கும் புயல் அது. அந்த இரவு அனைவருக்குமே முக்கிய இரவாக இருந்தது. அந்த இரவு முடிந்து புதிய உதயம் எப்போது பிறக்கும் என்று அனைவருமே காத்திருந்தனர். இன்னும் சிலர் அந்த இரவு முடியாமல் இருக்க வேண்டிக் கொண்டிருந்தனர். நேற்று வந்த தாசி இப்பொழுது வேகமாக போகிறாள். நம்மை பார், தாசியாகவே வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கின்றோம். பேகம் ஜோதாதான் இதில் மோசமாக மாட்டிக்கொள்ள போகிறார். ஏனென்றால் ஜோதா பேகம் தானே அவரை விஷக்கண்ணி என்று கூறினார். அதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அபு மாலிக்கு தாசியாக இருந்தாள். இங்கு வந்து
ஷேன்ஷாவிற்கு பேகமாக போகிறாள். நான் கூறியதால் பெனசீரை பேகமாக்கப் போகிறார் ஜலால். பாவம், வாழ்க்கை முழுவதும் எனக்கு அடிமையாக இருக்கப் போகிறாள். நான் சொல்வதையெல்லாம் அவள் செய்தாக வேண்டும். பேகம் ஜோதாவை ஜலாலின் பாதையிலிருந்து அகற்றுவதற்காகத்தான் பெனசீருக்கு ஷேன்ஷாவை நிக்கா செய்து வைக்க திட்டம் தீட்டினோம். விட்டு தள்ளுங்கள் மகாமங்கா. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதனால் ஜோதாவை பற்றி பேசி எனது மகிழ்ச்சியை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. என்னால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருபுறம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஜலால் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. அதை நிகழ்த்தியவரை இன்னும் பிடிக்கவில்லை. ஆம், அதேபோல் இன்னொரு முறையும் அவரை தாக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த எதிரி அதில் வெற்றி அடையக்கூடாது. மாளிகையில் காவலை அதிகப்படுத்துங்கள். எதிரி வெளியே இருப்பவனா உள்ளே இருப்பவனா என்று நமக்கு தெரியவில்லை. பாதுகாப்பு ஏற்பாடில் சிறு பிழை கூட இருக்கக்கூடாது. பாதுகாப்பு எவ்வளவு பலமாக இருந்தாலும் நிக்காவிற்கு முன்பாக பெனசீர் ஷேன்ஷாவை கொன்று விடுவாள். அதற்கு பிறகு தாக்குதலுக்கு தயாராகி விடுங்கள். கட்டளையிடுங்கள். ஹட்கா கான் மற்றும் ஷேன்ஷாவின் விசுவாசிகளிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஷேன்ஷாவின் கதை முடிந்தவுடன் அவர்களையும் கொன்று விடுங்கள். பிறகு அந்த அபுமாலியை சிறைச்சாலையிலேயே வைத்து கதையை முடிக்க வேண்டும். இறுதியாக அந்த பெனசீரை நான் எனது கரங்களாலேயே துடிதுடிக்க கொன்று விடுவேன். பிறகு ஷரீஃபுதீனை அவன் எங்கிருக்கிறானோ அங்கேயே விட்டுவிடுங்கள். அதோடு அவனால் சிறைச்சாலையில் இருக்கும் போது என்ன செய்துவிட முடியும்? ஒன்று நன்றாக நினைவிருக்கட்டும். இந்த திட்டத்தில் எவரேனும் குழப்பம் விளைவித்தால் நானே எனது கரங்களால் அவன் தலையை கொய்ய வேண்டியிருக்கும். நாளைய விடியல் இந்த ஆதம் கானை ஆக்ராவின் சிம்மாசனத்தில் அமர்த்தும். இதை தடுக்க எவராலும் இயலாது. எவராலும். ஹுசூர், அந்த அபுமாலி தனது ஒற்றனுடன் பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அந்த ஒற்றன் முகலாய வீரர்களின் உடையை அணிந்திருந்தான். அதற்கட்டும், அவர்கள் என்ன பேசினார்கள்? பெனசீர் நிக்காவிற்கு முன்பாகவே ஷெகன்ஷாவை கொல்லவிருக்கிறாள். அதன் பிறகு அபுமாலியை விடுவிப்பாளாம். அப்படி என்றால் அபுமாலி ஆக்ராவின் அரியணையை பறித்து விடுவான். எவ்வளவு நல்ல வாய்ப்பு! ஆனால் நான் இங்கு சிறையில் இருக்கிறேன். நான் வெளியில் இருந்தால் இவை அனைத்தையும் நடக்க விட்டு ஆக்ராவை சுற்றி வளைத்திருப்பேன். இனி முடியாது. அபுல் மாலி, நான் இல்லை என்றால் உன்னால் ஆக்ராவை கைப்பற்ற முடியாது. நீ ஒன்று செய். கூறுங்கள் ஹுசூர். நீ ஜோதா பேகத்திற்கு செய்தி அனுப்பு. நான் உடனே சந்திக்க வேண்டும் என்று கூறு. ஆகட்டும் ஹுசூர். வாருங்கள் வாருங்கள் பேகம் ஷாய்பா. நான் கூறியதில் உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தானே பெனசீரை எதிர்த்து நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. எப்பொழுது அவள் முகத்திரையை தாங்கள் கிழித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பவள் அல்ல ஷெரீஃபுதீன். பெனசீரின் சுயரூபத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் தெரியவில்லை. அவள் அனைவர் முன்பாக நிரபராதியாக நிரூபித்து விட்டாள். அதோடு ஷெஹன்ஷா என் பேச்சை நம்பாத பொழுது நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே கூறுங்கள். ஏதாவது ஒன்று செய்தியாக வேண்டும். பேகம் ஷாய்பா, நான் கூறுவது அனைத்தும் உண்மை. அந்த பெனசீர் நமது ஷெகன்ஷாவை நிக்காவிற்கு முன்பே கொல்ல திட்டம் போட்டு இருக்கிறாள். திருமணத்திற்கு முன்பா? ஆம். பெனசீர் நிக்காவிற்கு முன்பே ஷெகன்ஷா மீது தாக்குதல் நடத்துவாள். அதன் பிறகு அபுமாலியை சிறையிலிருந்து விடுவித்து விடுவாள். அதன் பிறகு அபுமாலி ஆக்ராவை கைப்பற்றி விடுவான். பெனசீர் முகலாய ராஜ்யத்தின் வேகமாவது உண்மைதான். ஆனால் அவளுடைய கணவராக போவது அபுமாலி, ஷெகன்ஷா அல்ல. இந்நேரம் நான் மட்டும் வெளியில் இருந்தால் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பேன். ஆனால் இந்த சிறைச்சாலையில் எனது கைகள் கட்டப்பட்டு விட்டது. பேகம் ஷாய்பா, தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை இம்முறை நீங்கள் தோற்றுவிட்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் தாங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆம் மூர்த்தி, நான் கூறுவது உண்மைதான். இது திருமணம் அல்ல, ஒரு திட்டம். இதை ஷெரீஃபுதீன் என்னிடம் கூறினார். திருமணம் நடப்பதற்கு முன்பு அந்த பெனசீர் ஷெஹன்ஷாவை கொல்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறாள். ஷெஹன்ஷாவிற்கு இதை எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியவில்லை. பெனசீரின் சுயரூபத்தை எவ்வாறு நான் வெளிக்கொண்டு வருவது? ஆனால் சாட்சி இல்லாமல் யாரும் நம்ப மாட்டார்களே ஜோதா. சாட்சிகள் நம்மிடம் இல்லை என்பதல்ல, அவள் எந்த சாட்சிகளையும் விட்டு வைக்கவில்லை.
பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? இன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த பெனசிரை நான் கண்காணிக்கப் போகிறேன். இன்று இரவு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஷெஹன்ஷா வேண்டுமானால் பெனசிர் விரித்த வலையில் மாட்டியிருக்கலாம். ஆனால் நான் அவளுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு விட மாட்டேன். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். எந்த அவதாரமும் எடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னவாயிற்று? பெனசீர், அந்த விஷமுறிவு மருந்து மீண்டும் நம் கைக்கு வந்து விட்டது. இங்கே பார். அதான் கூறினேனே, ஜோதா பேகம் இதை அடையாளம் காண முடியாது. அவள் புரிந்து கொண்டிருப்பாள் இது தொலைந்து போன பிறகு என் சந்தேகம் அவள் மீது விழும் என்று. பிறகு நான் அவளுக்கு தண்டனை வாங்கி தருவேன். அதனால் தான் பயந்து கொண்டு பெட்டியை திருப்பி வைத்து விட்டாள். போகட்டும், இதை பற்றி பேச எனக்கு இப்பொழுது நேரமில்லை. என்னுடைய குறிக்கோள் என் இலக்கின் மீதுதான் இருக்கின்றது. ஷெஹன்ஷாவினுடைய மரணத்திற்கு பிறகு அபு மாலியை நான் விடுவித்தாக வேண்டும்.